ஜாவா ஸ்கிரிப்டில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் வந்து அண்ட் ஆர் நாட் அப்படின்னு மொத்தமாக 3 ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. இந்த 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டரையுமே வந்து நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கூட கம்பைன் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மல்டிபிள் கம்பேரிசன் ரிசல்ட்ஸ்லேருந்து காமனாக ஒரு சிங்கிள் ரிசல்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்காக நான் 4 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ABCD அப்படின்னு 4 வேரியபிள் வந்து இருக்குது. இதில் ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 30 அண்ட் டியோட வேல்யூ 40 அப்படின்னு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கன்சோல் லாக் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. A<B அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம ஒரு சிங்கிள் கம்பேரிசன் வந்து பண்ணுறதுனால இது டைரெக்டாக நமக்கு அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ டெர்மினலை வந்து எடுத்துகிட்டு இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். இப்போ நமக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா 10 வந்து 20 விட லெஸர் தான். ஸோ ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரே டைமில் நம்ம 2 கம்பேரிசன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து வைங்க. இந்த கம்பேரிசனை வந்து நான் ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு A less than B. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட ரிசல்ட் என்ன வருதோ அது இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம கன்சோல் லாக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணாலும் நமக்கு ட்ரூ அப்படின்னு தான் வந்து அவுட்புட் வந்து வரும். ஏன்னா இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கொடுத்த அந்த வேல்யூ வந்து ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம கன்சோல் லாக் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை. இது கூடவே இன்னொரு எக்ஸ்பிரஷனையும் சேர்த்து 2 சேர்ந்து ஒரு காமனாக ஒரு ரிசல்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது வெறும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம அதை பண்ண முடியாது. இப்போ A<Bன்னு வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஆப்ரேஷன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிசல்ட்டும் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இன்னொரு ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2 வேறு கம்பேரிசனை வந்து செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம சிம்பிள் பேரந்தசிஸ் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டை வந்து கொடுத்துட்டோம். ரெண்டாவது செட்டாக D ஈக்குவல் டு C அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ நம்மளோட வேல்யூஸை பேஸ் பண்ணி இதோட ரிசல்ட்டை வந்து சொல்லணும்னா A<B வந்து ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் D ஈக்குவல் டு C அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா Cயில் 30ங்கிற வேல்யூ இருக்குது, Dயில் 40ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கம்பேரிசன் வந்து ட்ரூங்கிற ரிசல்ட்டை வந்து கொடுக்குது. ரெண்டாவதாக இருக்கிற கம்பேரிசன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற 2 வேல்யூவை இந்த ஒரு வேரியபிளில் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணும்போது நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ டைப் எரர் அப்படின்னு வந்து ஷோ பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை போட்டு இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து எரர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஃபங்க்ஷன் பேஸ்டாக ஏதாவது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு எரரை வந்து அது ஜென்ரேட் வந்து பண்ணியிருக்கு. அப்போ இந்த மாதிரி மல்டிப்புள் வேல்யூஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு காமனான அவுட்புட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது இந்த 2 கம்பேரிசனுக்கு இன்பிட்வீனில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது டபுள் ஆம்பர்சன்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இன்பிட்வீனில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பேரிசனோட வேல்யூ என்னென்னு பார்க்கும். அதே மாதிரி செகண்ட் கம்பேரிசனோட வேல்யூ என்னென்னு பார்க்கும். அது 2 தர வேல்யூவை பேஸ் பண்ணி இது ஃபைனல் வேல்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து எல்லா கம்பேரிசனோட வேல்யூவுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது என்ன ரிசல்ட் வந்து கொடுக்குன்னா ட்ரூ ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஏதாவது ஒரு கம்பேரிசன் ஃபால்ஸ் ஜென்ரேட் பண்ணாலும் அவுட்புட் வந்து ஃபால்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். ஆனால் செகண்ட் கம்பேரிசன் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுனால ஓவரால் ரிசல்ட்டாக வந்து அண்ட் ஆப்ரேட்டர் ஃபால்ஸ் தான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து வருது. இதே சப்போஸ் D கிரேட்டர் தென் C அப்படின்னு வந்து கொடுத்தோன்னா இப்போ 2 கம்பேரிசனுமே வந்து நமக்கு ட்ரூ ஜென்ரேட் பண்ணுறதுனால அப்போ ஃபால்ஸ் எதுவுமே ஜென்ரேட் பண்ணல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோன்னா
அண்ட் ஆப்ரேட்டர் வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். அப்போ நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்து வரும். அண்ட் இந்த மாதிரி 2 கம்பேரிசன் தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கிடையாது. நம்ம எவ்வளோ கம்பேரிசன்ஸ் வேணாலும் பண்ணலாம். இப்போ தேர்டாக ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணுறோன்னா மறுபடியும் நமக்கு என்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து வேணுமோ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன கம்பேரிசன் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 கம்பேரிசன் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணி இந்த கம்பேரிசன் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது எல்லா கம்பேரிசனுமே ட்ரூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தா தான் ஃபைனல் அவுட்புட் வந்து ட்ரூ வந்து வரும். ஸோ இந்த சினாரியோவில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ ஜென்ரேட் பண்ணும், செகண்ட் கம்பேரிசனும் ட்ரூ வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆனால் இந்த தேர்ட் கம்பேரிசன் ஃபால்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுனால இப்போ இதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்கும். இப்போ ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை எக்ஸ்பிரஷன் வேணும் எழுதிக்கலாம். எல்லா எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் ஃபைனல் அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்து வரும். இதே நம்ம ஆர் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் வேணாலும் எத்தனை கம்பேரிசன் எக்ஸ்பிரஷன் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஆனால் எல்லாமே ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மினிமம் ஒரு ட்ரூ இருந்துச்சுன்னா கூட ஃபைனல் அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே அண்ட் ஆப்ரேட்டருக்கு பதிலாக ஆர் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆர் ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த பைப் சிம்பிள் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னதான் இந்த லாஸ்ட் கம்பேரிசன் வந்து ஃபால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு கம்பேரிசனும் செகண்ட் கம்பேரிசனும் வந்து ட்ரூ ஜென்ரேட் பண்ணுறதுனால அப்போ மினிமம் ஒரு ட்ரூ இருக்கும்போது ஃபைனல் அவுட்புட்டும் வந்து ட்ரூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கும். ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது எப்போ ஃபால்ஸ் வரும்னா இருக்கிற எல்லா கம்பேரிசனுமே வந்து ஃபால்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுது, மினிமம் ஒரு ட்ரூ கூட கிடையாது அப்படிங்கும்போது தான் ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற ஃபைனல் அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் கம்பேரிசனுக்கு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அதே தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும், இல்லை அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அதே தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. நம்ம மிக்ஸ்டப்பாகவும் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 கம்பேரிசனுக்கு இன்பிட்வீனில் அண்டு வந்து யூஸ் பண்ணணும்னா அண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 கம்பேரிசனுக்கு பிட்வீனில் ஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எதை வந்து ஃபஸ்ட்டு அண்டு பண்ணணும் எதை ஆர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக ப்ராக்கெட்ஸ் கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அண்டு பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை வந்து இந்த கம்பேரிசன் கூட ஆர் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 கம்பேரிசனுக்கு வந்து ஓவராலாக ஒரு ப்ராக்கெட் செட் வந்து கொடுத்துருக்கணும். இப்போ இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து இதுக்கு ஓவராலாக ரேப் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வர அவுட்புட் எடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் கூட ஆர் கண்டிஷன் வந்து பண்ணும். இப்போ அண்டு வந்து பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஃபஸ்ட்டு இந்த 2 எக்ஸ்பிரஷனுக்கு ஆர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் எடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் கூட அண்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா இதை வந்து தனியாக ப்ராக்கெட்ஸில் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி தான் எந்த கம்பேரிசன்ஸ் கூட எந்த ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகணும், எந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம செட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்கெட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவுட்புட் வந்து தப்பாக ஜென்ரேட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ட் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டரும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். கடைசியாக நாட் ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. நாட் ஆப்ரேட்டரை இந்த மாதிரி கம்பேரிசனுக்கு இன்பிட்வீனில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓவராலாக ஜென்ரேட் ஆகிற ஒரு ரிசல்ட்டை வந்து இன்வெர்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அதோட ஆப்போசிட்டுக்கு மாற்றுறதுக்காக நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் இருக்கட்டும். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். இதே இதுக்கு முன்னாடி நாட் ஆப்ரேட்டர் வந்து ஆட் பண்ணிட்டோன்னா, ஸோ நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வெறும் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மட்டும்தான். ஸோ நாட் ஆப்ரேட்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பேரிசன் என்ன பூலியனை வந்து ஜென்ரேட் பண்ணுதோ, ஸோ இந்த ட்ரூ ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து காமனாக பூலியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். என்ன பூலியனை வந்து ஜென்ரேட் பண்ணுதோ அதோட ஆப்போசிட் பூலியனாக மாற்றிக்கும். ஸோ பூலியன் அப்படிங்கிறதுல ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இந்த 2 வேல்யூ மட்டும்தான் இருக்குது. நாட் ஆப்ரேட்டர் வந்து ட்ரூ வந்தால் ஃபால்ஸ்னு மாற்றும், ஃபால்ஸ் வந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வந்து மாற்றிடும். இப்போ ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஷனை ரன் பண்ணும்போது நமக்கு ட்ரூங்கிற அவுட்புட் வந்து வந்துச்சு. இப்போ நாட் ஆப்ரேட்டர் வந்து முன்னாடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இதை ரன் பண்ணும்போது நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வரும். ஏன்னா ட்ரூ வந்ததை ஃபால்ஸாக வந்து மாற்றிடும்.
சப்போஸ் இதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வந்து மாற்றிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.